ஹாய் செல்ல வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 4.5லம்மா செகண்ட் சப்டிவிஷன். காசு இருக்குது, டேன் இருக்குது. காசுக்கும் டேனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கணும். அப்போ காஸ் டீட்டா அப்படிங்கிறது டேனுக்கும் காசுக்கு என்ன சம்மந்தம்னா, நம்ம ஃபார்முலா 3 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சாமி. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஒருத்தர் கூட டான்னு போனால் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஒரு காட்டுனா கோச்சிக்குவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காட்டுனா கோச்சிக்குவாங்க, சும்மா ஒரு காட்டுனா கோச்சிக்குவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் டேனுக்கும் காசுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, டேனுக்கும் சீக்கனுக்கு சம்மந்தம் இருக்குது, சீக்கனுக்கும் காசுக்கு சம்மந்தம் இருக்குது. என்னது? சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1 காஸ் டீட்டா. காஸ் டீட்டாவின் தலைகீழி சீக்கன் டீட்டா அல்லது காஸ் டீட்டா என்பது சீக்கன் டீட்டாவின் தலைகீழி. இது இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் தானே வரணும். அப்போ இந்த ரிலேஷன் வந்துடுச்சா? ஓகே சாமி, இதுக்கு வந்துடுச்சா நமக்கு? அப்போ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இந்த இதுவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ 1 சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. ரைட்மா? நான் ஃபார்முலான்னு சொல்லி படிச்சிருப்பீங்கள்ல, அது ஃபார்முலா கிடையாதுன்றதுக்காக நான் இவ்வளோ தூரம் மெனக்கடுறேன். சில புரியுதா சாமி? இப்போது சீக்கன் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர்னு போடலாமா? இது எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் சும்மா. அப்படின்னா அது 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். எனக்கு ஸ்கொயர் தேவையில்லை, வெறும் டீட்டா தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க? ஸ்கொயர் ரூட் போடணும். 1 ஸ்கொயர் ரூட் 1 தான். இது காஸ் டீட்டான்னு வந்துடும். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம்? நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்மா? நல்லா டேன் ஸ்கொயர்னே போடுறேன். இப்போ சொல்லுங்கள், இதை போடும்போது எப்படி போடணும்? இங்கே காசு இருக்கா, இங்கே டேன் இருக்குது, டேன் இன்வர்ஸ்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு உள்ள என்ன வரணும்? காசு இன்வர்ஸ்னு வரணும். என்ன இன்வர்ஸ்னு வரணும் சாமி? காசு இன்வர்ஸ்னு வரணும். அப்போ தான் இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ காசுங்க வச்சுக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்ன பண்ணணும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே என்னது? 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் அல்லது 1 ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். அண்டர்ஸ்டாண்ட்மா? ஏன்னா அங்கே டீட்டா முதல் கணக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, டீட்டா சமமாக வரும் அப்படின்ற பட்சத்தில் காஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் போடணும்னா டேன் இன்வர்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப்னு போடணும். ஓகே, சொல்லணும்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே தானே இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் ஓகே. இப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்றது திஸ் இஸ் ஃபார்முலா. நீங்கள் நேரடியாக எங்கே கூட போயிடலாம். ஃபார்முலா மீன்ஸ் இங்கே தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுது. இங்கே என்ன இருக்குது? 1 ப்ளஸ் 3 × x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். யாருக்கு பதிலாக? எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்கோ ஃபுல்லாக அதை போடுறோம். க்ளோஸ்டு. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 தான் வரும் ப்ளஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ்னால் குறிய மாற்றக்கூடாது, அப்போ டேரெக்டாக போட்டுக்கலாம். 3 × x த ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் 9 × x ஸ்கொயர், அதான் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் இருக்குது மைனஸ் 2 × ab 1 2 2 3 6x ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒத்த உறுப்புகளை பாருங்கள் சாமி. அப்படியே 2ன்னு வந்துருச்சா? இங்கே பார்த்தோம்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 க்ளோஸ் ப்ராக்கெட். இருபடி சமன்பாட்டு வடிவத்தில் இருக்கான்னு பாருங்கள். 9 2 18 எதனா வருமானு பார்க்கலாம். ஸோ இருபடி சமன்பாட்டு வடிவில் போட்டால் பெருக்குனா ப்ளஸ் 18 கூட்டுனா மைனஸ் 6 வராது சாமி. 18 காரணிகள் 1 18 18 2 9 18 3 6 18. இதில் எதுவும் கூட்டினா நமக்கு 6ன்னு ஒன்றும் வரவே இல்லை. அப்போ நம்ம அந்த எக்ஸனுடைய மதிப்பு கண்டுபிடி தான் போகணும். அதனால் அது போட வேண்டிய அவசியம் இல்லை. 1 அப்படியே போட்டுங்க. இது கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன சாமி? 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 × x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. ஓகே.